ஆன்றோரே சான்றோரே ஆய கலைகள் 64 என்பது போல பல கலைகளையும் கற்பிக்கும் பல்கலைக்கழகங்களில் கற்போர்தான் ஜந்தர் மந்தரிலே போராடும் மாணவர்கள். 21 நாட்களாக இந்த அசம்பாவிதம் நடக்க விடாமல் கண்ணியம் காத்த மாணவர்கள் அவர்கள். ஆனால் குயவனுக்கு பல நாள் வேலை, தடியெடுத்தவனுக்கு ஒரே நாள் வேலை என்பது போல, இராணுவ வீரனே, நீ மடத்தரமாய் தடியெடுத்து அந்த கட்டுக்கோப்பை ஒரே நாளிலே உடைத்தெறிந்து விட்டாயே. காடு தீப்பற்றி எரியும் போது எலி தன் வலைக்குள்ளே போய் ஒளிந்து கொள்ளுமாம். ஆனால் நீ தடித்தனமாய் தடியடி நடத்திய போது சில மாணவர்கள் ஓடாமல் ஒடியாமல் அதே இடத்துல நின்று கொண்டு கை நீட்டி கொடுத்தனர் அன்பாய் உன்னிடம் அடியுங்கள் என்று. அதை கண்ட பிறகாவது உன் மனம் இழகியதா? நைய புடைத்தாயே அவர்களை. நீ ஒரு குடும்பஸ்தனா இல்லையா? உன் பிள்ளை உன்னிடம் கை நீட்டி அப்பா அடியுங்கள் என்ற பிறகும் அந்த பிள்ளை நீ நைய புடைப்பாயோ? அது காட்டுமிராண்டித்தனம் என்றோ? அடுத்த கேள்வி, நீ நாட்டின் இராணுவ வீரன் என்பதற்காகவே உன்னை மதித்து 1999 கார்கில் போரின் போது தமிழ்நாட்டு மாணவர்கள் உனக்காக பொதுமக்களோடு இணைந்து பாதுகாப்பு நிதியை திரட்டி வழங்கினர் தமிழக முதல்வரிடம். இவ்விளைவு கலைஞர் வாய்ப்பாயிடம் வழங்கியது. 1 ரூபாய் 2 ரூபாய் அல்ல, 50 கோடி ரூபாய் நாடே பாராட்டியது. அது மட்டுமா, போரில் குண்டடிபட்டு நொண்டிக்காலாய் நீ வீடு திரும்பும்போது ஐயோ யார் பெற்ற பிள்ளையோ என்று தாய்மார் ஓடி வந்து பதிவிக்கின்றனரே, அந்த மானம் மரியாதையாவது நீ காப்பாற்ற வேண்டுமா இல்லையா? முப்பிட்டவரை உள்ளளவு நினைக்க வேண்டுமா இல்லையா? மாணவ செல்வங்கள் என் இரத்தத்தின் இரத்தம் என்று நினைப்பதற்கு பதிலாக ஒரு பெண் பிள்ளையின் மண்டையை உடைத்திருக்கின்றாய். இன்னும் 2 பெண் பிள்ளைகள் இரத்த காயம் பட்டு கிடக்கின்றனர். நிராயுத பாணியை நையப்புடைப்பதா அவருடைய பெருமை? இராணுவ வீரனே, பொதுமக்கள் மொட்டையடித்து சங்கு ஊதினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.